நம் நாட்டின் பொருளாதாரம் உயர்ந்துவிட்டது, மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி அதிகரித்துவிட்டது என்று செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சிகளிலும் தினமும் கேட்கிறோம். ஆனால் உண்மையில் இந்த பொருளாதார வளர்ச்சி நமக்கு, அதாவது சாதாரண மக்களுக்கு என்ன லாபத்தை தருகிறது? நம் வாழ்க்கை தரம் உண்மையிலேயே உயர்கிறதா? இந்த கேள்வி பலரின் மனதிலும் எழுகிறது. மொத்த உள்நாட்டு உற்பத்தி அல்லது ஜிடிபி என்பது ஒரு நாட்டின் பொருளாதார வலிமையை காட்டும் முக்கிய அளவுகோல் என்பதில் சந்தேகமில்லை. இரண்டாம் உலகப் போருக்கு பிந்தைய காலகட்டத்தில், குறிப்பாக 1944ஆம் ஆண்டின் பிரெட்டன் வூட்ஸ் மாநாட்டிற்கு பிறகு உலகளாவிய பொருளாதார செயல்திறனை அளவிடுவதற்கான ஒரு நிலையான அளவுகோலாக ஜிடிபி அங்கீகாரம் பெற்றது. ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் பொதுவாக ஒரு ஆண்டில் ஒரு நாட்டின் புவியியல் எல்லைக்குள் உற்பத்தி செய்யப்படும் அனைத்து பொருட்கள் மற்றும் சேவைகளின் மொத்த பணமதிப்பையே இது குறிக்கிறது. ஒரு நாட்டின் பொருளாதாரத்தில் எவ்வளவு உற்பத்தி நடக்கிறது என்பதை அளக்க இந்த அளவுகோல் உதவுகிறது. ஜிடிபியை கணக்கிடுவதற்கு 4 முக்கிய கூறுகள் பயன்படுத்தப்படுகின்றன. தனிநபர்கள் மற்றும் குடும்பங்கள், பொருட்கள் மற்றும் சேவைகளுக்காக செய்யும் மொத்த செலவு. இது ஒரு நாட்டின் பொருளாதாரத்தின் மிக முக்கியமான பகுதியாகும். இந்தியாவில் இது ஜிடிபியின் சுமார் 60 விழுக்காடு வரை பங்களிக்கிறது. எடுத்துக்காட்டாக உணவு, உடை, போக்குவரத்து, கல்வி மற்றும் மருத்துவ செலவுகள் இதில் அடங்கும். நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்கள் எதிர்கால உற்பத்தி திறனை அதிகரிக்கும் நோக்கத்துடன் செய்யும் செலவுகள். இதில் புதிய தொழிற்சாலைகள், இயந்திரங்கள், கட்டிடங்கள் கட்டுதல் மற்றும் குடியிருப்புகள் வாங்குதல் ஆகியவை அடங்கும். அரசு மற்றும் தனியார் துறைகளின் மூலதன செலவுகள் இதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அரசு பொருட்கள் மற்றும் சேவைகளுக்காக செய்யும் மொத்த செலவு. இதில் அரசு ஊழியர்களின் சம்பளம், உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கான செலவுகள், சாலைகள், பாலங்கள், பள்ளிகள், மருத்துவமனைகள், பாதுகாப்பு செலவுகள் ஆகியவை அடங்கும். நலத்திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடுகளும் இதில் சேர்க்கப்படுகின்றன. ஒரு நாட்டின் மொத்த ஏற்றுமதிக்கும் மொத்த இறக்குமதிக்கும் இடையிலான வேறுபாடு. ஏற்றுமதி அதிகமாக இருந்தால் நிகர ஏற்றுமதி நேர்மறையாக இருக்கும், இது ஜிடிபிக்கு பங்களிக்கும். இறக்குமதி அதிகமாக இருந்தால் நிகர ஏற்றுமதி எதிர்மறையாக இருக்கும். இந்த கூறுகள் அனைத்தும் சேர்க்கப்பட்டு ஒரு நாட்டின் பொருளாதார உற்பத்தி திறன் அளவிடப்படுகிறது. இந்த எண்ணிக்கை அதிகரிக்கும் போது நாடு பொருளாதார ரீதியாக முன்னேறுகிறது என்று பொதுவாக கூறப்படுகிறது. ஜிடிபி வளர்ச்சி என்பது பல நேர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தலாம். இது புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கலாம், ஏனெனில் நிறுவனங்கள் அதிக உற்பத்தி செய்யும் போது அவர்களுக்கு கூடுதல் தொழிலாளர்கள் தேவைப்படுகிறார்கள். இது மக்களின் வருமானத்தை அதிகரிக்கலாம். அதன் விளைவாக மக்களின் வாங்கும் சக்தி உயர்ந்து வாழ்க்கை தரம் மேம்படலாம், மேலும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு வழிவகுக்கலாம். ஜிடிபி வளர்ச்சி மூலம் அரசுக்கு அதிக வரி வருவாய் கிடைப்பதால் சாலைகள், பாலங்கள், பள்ளிகள், மருத்துவமனைகள், மின் உற்பத்தி நிலையங்கள் போன்ற பொது திட்டங்களுக்கு அரசு அதிக நிதி ஒதுக்க முடியும். இது நாட்டின் ஒட்டுமொத்த உற்பத்தி திறனையும் மக்களின் வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்தும். மேலும் சர்வதேச அளவில் ஒரு நாட்டின் பொருளாதார வலிமையை இது எடுத்துரைக்கிறது. ஒரு வலுவான ஜிடிபி வளர்ச்சி விகிதம் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கவும், சர்வதேச வர்த்தக ஒப்பந்தங்களில் சாதகமான நிலைப்பாட்டை பெறவும், உலக அரங்கில் நம் நாட்டின் அரசியல் மற்றும் பொருளாதார செல்வாக்கை அதிகரிக்கவும் உதவும். ஒரு நாடு செல்வச்செழிப்பாக மாற இதுவே அடிப்படை என்று பலர் நம்புகிறார்கள். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி உயரும் போது அதன் பலன்கள் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சமமாக சென்றடைகிறதா, அல்லது ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் மட்டுமே இதன் மூலம் பயனடைகிறார்களா? இந்தியாவை பொறுத்தவரை கடந்த சில பத்தாண்டுகளில் நம் நாட்டின் ஜிடிபி கணிசமாக உயர்ந்துள்ளது. 1991ஆம் ஆண்டு பொருளாதார சீர்திருத்தங்களுக்கு பிறகு இந்தியா ஒரு திறந்த பொருளாதாரமாக மாறி உலகிலேயே வேகமாக வளரும் பொருளாதாரங்களில் ஒன்றாக திகழ்கிறது. குறிப்பாக 2000களின் முற்பகுதியிலும் 2010களிலும் இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி விகிதம் ஆண்டுக்கு சராசரியாக 7 விழுக்காடு முதல் 9 விழுக்காடு வரை உயர்ந்துள்ளது. இதன் விளைவாக பல துறைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. தொழில்நுட்ப வளர்ச்சி அபரிமிதமாக உள்ளது. டிஜிட்டல் இந்தியா போன்ற திட்டங்கள் மூலம் டிஜிட்டல் சேவைகளின் பெருக்கம் ஏற்பட்டுள்ளது. யூனிஃபைட் பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் (யுபிஐ) போன்ற தளங்கள் நிதி சேவைகளை கோடிக்கணக்கான மக்களுக்கு கொண்டு சேர்த்துள்ளன. உள்கட்டமைப்பு மேம்பாட்டில் தேசிய நெடுஞ்சாலைகள், மெட்ரோ ரயில் திட்டங்கள், புதிய விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்கள் ஆகியவை நாட்டின் போக்குவரத்து மற்றும் வர்த்தகத்தை எளிதாக்கியுள்ளன. எடுத்துக்காட்டாக தேசிய நெடுஞ்சாலைகளின் நீளம் கணிசமாக அதிகரித்துள்ளது. மேலும் பெங்களூரு, டெல்லி, சென்னை போன்ற நகரங்களில் மெட்ரோ ரயில் சேவைகள் லட்சக்கணக்கான மக்களுக்கு பயனளிக்கின்றன. இது ஒரு புறம் மகிழ்ச்சி அளித்தாலும் மறுபுறம் வருமான ஏற்றத்தாழ்வு, வேலையின்மை, கல்வி மற்றும் சுகாதார துறைகளில் உள்ள சவால்கள் போன்ற பிரச்சனைகளும் தொடர்ந்து இருந்து வருகின்றன. நாட்டின் செல்வம் ஒரு சிலரிடம் குவிவதும் ஏழைகள் மேலும் ஏழைகளாக மாறுவதும் இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு முரண்பாடான பக்கமாக இருக்கிறது. உதாரணமாக ஆக்ஸ்ஃபாம் அறிக்கைகளின்படி இந்தியாவின் மொத்த செல்வத்தில் பெரும்பகுதி மிகச்சிறிய எண்ணிக்கையிலான கோடீஸ்வரர்களிடம் குவிந்துள்ளது. 2023ஆம் ஆண்டுக்கான ஆக்ஸ்ஃபாம் அறிக்கை இந்தியாவின் ஒரு விழுக்காடு பணக்காரர்கள் நாட்டின்
நாட்டின் மொத்த செல்வத்தில் 40 விழுக்காட்டுக்கும் அதிகமான பங்கை வைத்திருக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது. அதே சமயம் குறைந்த வருவாய் பிரிவினர் பணவீக்கம் மற்றும் அடிப்படை பொருட்களின் விலை உயர்வால் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர். வேலையின்மை விகிதம் குறிப்பாக இளைஞர்களிடையே ஒரு பெரிய சவாலாக உள்ளது. பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே தரவுகளின்படி நகர்ப்புற இளைஞர்களிடையே 15 முதல் 29 வயது பிரிவினரின் வேலையின்மை விகிதம் சில காலகட்டங்களில் 20 விழுக்காடு தாண்டியுள்ளது. இது பொருளாதார வளர்ச்சி இருந்த போதிலும் போதுமான தரமான வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படவில்லை என்பதை காட்டுகிறது. கல்வித்துறையில் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரித்திருந்தாலும் கற்றல் விளைவுகள் குறித்த சவால்கள் நீடிக்கின்றன. அசார் அறிக்கைகள் கிராமப்புறங்களில் உள்ள பல குழந்தைகள் தங்கள் வயதுக்குரிய அடிப்படை வாசிப்பு மற்றும் கணக்கு திறன்களை கொண்டிருக்கவில்லை என்பதை குறிப்பிடுகின்றன. சுகாதாரத்துறையில் பொது சுகாதார செலவுகள் ஜிடிபியில் சுமார் 1.52 விழுக்காடு என்ற அளவில் குறைவாகவே உள்ளன. இதனால் மக்கள் தங்கள் மருத்துவ செலவுகளுக்கு அதிக அளவில் சொந்த பணத்தை செலவழிக்க நேரிடுகிறது. இது அவர்களை மேலும் வறுமைக்கு தள்ளுகிறது. மேலும் சுற்றுச்சூழல் பாதிப்புகள், நகரமயமாக்கலால் ஏற்படும் சமூக பிரச்சினைகள், வளங்களின் சமமற்ற விநியோகம் போன்ற மறைமுகமான செலவுகளையும் இந்த பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்துகிறது. நகரங்களில் காற்று மாசுபாடு உதாரணமாக டெல்லியில் PM 2.5 அளவு உலக சுகாதார அமைப்பின் வரம்பை பல மடங்கு தாண்டுகிறது. நீர் பற்றாக்குறை, கழிவு மேலாண்மை சவால்கள் ஆகியவை குறிப்பிடத்தக்க சுற்றுச்சூழல் பிரச்சினைகளாகும். கிராமப்புறங்களில் இருந்து நகரங்களுக்கு மக்கள் இடம்பெயர்வது நகர்ப்புற குடிசை பகுதிகள் அதிகரிப்பதற்கும் அடிப்படை வசதிகள் பற்றாக்குறைக்கும் வழிவகுக்கிறது. எனவே வெறும் ஜிடிபி வளர்ச்சியை மட்டும் வைத்து ஒரு நாட்டின் முன்னேற்றத்தை அளவிடுவது முழுமையானதல்ல. பொருளாதார வளர்ச்சி என்பது மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வேண்டுமென்றால் அது வெறும் எண்களை தாண்டி மனிதனின் ஒட்டுமொத்த நல்வாழ்வை மையமாக கொண்டிருக்க வேண்டும். இதற்காக மனித மேம்பாட்டு குறியீடு, மகிழ்ச்சி குறியீடு, பாலின சமத்துவ குறியீடு போன்ற மாற்று அளவுகோல்களையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். மனித மேம்பாட்டு குறியீடு ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு திட்டம் வெளியிடும் இந்த குறியீடு ஒரு நாட்டின் சராசரி ஆயுட்காலம், கல்விக்கான அணுகல், பள்ளி படிப்பின் சராசரி மற்றும் எதிர்பார்க்கப்படும் ஆண்டுகள் மற்றும் தனிநபர் மொத்த தேசிய வருமானம் ஆகிய 3 முக்கிய பரிமாணங்களை அடிப்படையாக கொண்டது. 2021-22 ஆண்டுக்கான HDI அறிக்கையில் இந்தியா 191 நாடுகளில் 132வது இடத்தை பிடித்துள்ளது. இது ஜிடிபி வளர்ச்சியில் இந்தியா முன்னேறியிருந்தாலும் மனித மேம்பாட்டு பரிமாணங்களில் இன்னும் கணிசமான முன்னேற்றம் தேவை என்பதை காட்டுகிறது. மகிழ்ச்சி குறியீடு ஐக்கிய நாடுகளின் நிலையான வளர்ச்சி தீர்வுகள் வலையமைப்பு வெளியிடும் உலக மகிழ்ச்சி அறிக்கை வேர்ல்ட் ஹாப்பினஸ் ரிப்போர்ட் தனிநபர் ஜிடிபி, சமூக ஆதரவு, ஆரோக்கியமான ஆயுட்காலம், வாழ்க்கை தேர்வுகள் செய்வதற்கான சுதந்திரம், பெருந்தன்மை மற்றும் ஊழல் பற்றிய உணர்வுகள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது. 2023 ஆண்டு அறிக்கையில் இந்தியா 137 நாடுகளில் 126வது இடத்தை பிடித்துள்ளது. இது சமூக மற்றும் தனிப்பட்ட நல்வாழ்வுக்கான சவால்களை எடுத்துக்காட்டுகிறது. வறுமை குறியீடு இது கல்வி, சுகாதாரம் மற்றும் வாழ்க்கை தரம் ஆகிய 3 பரிமாணங்களில் உள்ள பற்றாக்குறைகளை அளவிடுகிறது. சமீபத்திய UNDP மற்றும் OPHI அறிக்கை இந்தியாவில் 2006 முதல் 2021 வரையிலான 15 ஆண்டுகளில் 41.5 கோடி மக்கள் பல்லாயிரக்கணக்கான வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளனர் என்பதை காட்டுகிறது. இது ஒரு நேர்மறையான வளர்ச்சி என்றாலும் இன்னும் கணிசமான எண்ணிக்கையிலான மக்கள் வறுமையில் வாழ்கிறார்கள் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த மாற்று அளவுகோல்கள் பொருளாதார வளர்ச்சி சமூகத்தின் அனைத்து பிரிவினரையும் சென்றடைகிறதா என்பதையும் மக்களின் அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்படுகின்றனவா என்பதையும் தெளிவாக காட்டுகின்றன. எனவே அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, நிலையான வளர்ச்சி, சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வளர்ச்சி என பன்முகத்தன்மை கொண்ட ஒரு அணுகுமுறைதான் நமக்கு தேவை. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பது பொருளாதார வளர்ச்சியை சமூகத்தின் அனைத்து பிரிவினருக்கும் சமமாக பகிர்வதையும் யாரையும் பின்தங்க விடாமல் பார்த்துக் கொள்வதையும் குறிக்கிறது. இது சமூக பாதுகாப்பு வலைகள், சமமான கல்வி மற்றும் சுகாதார அணுகல், சிறு மற்றும் குறு தொழில்களுக்கான ஆதரவு ஆகியவற்றை உள்ளடக்கியது. நிலையான வளர்ச்சி என்பது தற்போதைய தலைமுறையின் தேவைகளை எதிர்கால தலைமுறையினரின் தேவைகளை பாதிக்காமல் பூர்த்தி செய்வதாகும். இது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், வள மேலாண்மை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றை வலியுறுத்துகிறது. கல்வி, சுகாதாரம், தூய்மையான குடிநீர், அனைவருக்கும் சம வாய்ப்புகள், ஊட்டச்சத்து நிறைந்த உணவு போன்ற அடிப்படை அம்சங்களிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். தரமான கல்வி மனித மூலதனத்தை மேம்படுத்துகிறது, உற்பத்தி திறனை அதிகரிக்கிறது, அனைவருக்கும் சுகாதாரமான வாழ்க்கை, மருத்துவச் செலவுகளை குறைத்து நீண்ட மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கிறது. தூய்மையான குடிநீர் மற்றும் ஊட்டச்சத்து நிறைந்த உணவு மக்களின் அடிப்படை ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசியமானவை. இந்த அடிப்படை அம்சங்களில் முதலீடு செய்வது ஜிடிபி எண்களுக்கு அப்பால் மக்களின் உண்மையான வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும். அப்போதுதான் உண்மையான முன்னேற்றத்தை அடைய முடியும். பொருளாதார வளர்ச்சி என்பது ஒரு கருவிதான், அது ஒரு முடிவல்ல. நம் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதே இதன் உண்மையான நோக்கமாக இருக்க வேண்டும். இந்த ஜிடிபி எண்களுக்கு பின்னால் இருக்கும் ஒவ்வொரு தனிமனிதனின் வாழ்விலும் இந்த வளர்ச்சி பிரதிபலிக்க வேண்டும். கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் சமூக நீதி ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு சமச்சீரான அணுகுமுறை மட்டுமே ஒரு நாட்டின் வளர்ச்சி உண்மையிலேயே அர்த்தமுள்ளதாக இருப்பதை உறுதி செய்யும். அப்போதுதான் நம் நாட்டின் ஜிடிபி உயர்வு நமக்கு உண்மையிலேயே லாபகரமானது என்று நாம் முழு மனதுடன் சொல்ல முடியும்.